ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் 27th February 2025 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்எஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, கோல்டு எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பார்த்திங்கன்னா 2.5 வந்து டவுன் ஆகிருந்துச்சு. ஸோ நிஃப்டி வந்து இன்றைக்குமே வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆகிருக்குது. டாப் கெய்னர்ஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வந்து ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஒரு 32 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஆர்பிஐ வந்து ரிஸ்க் வெயிட்டுக்கான நாம்ஸை வந்து கொஞ்சமாக ஈஸ் பண்ணி விட்ருக்குறாங்க. ஸோ அதோட இம்பேக்டில் வந்து இது ரேலி ஆகிருக்குது. பஜாஜ் ஃபின்சர்வும் வந்து 50 பாயிண்ட் வந்து ரேலி ஆகி டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்கிறதுக்கு சேம் ரீசன் தான் காரணம். ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. ஆர்பிஐயோட இந்த புது இன்ஃபர்மேஷனால். ஸோ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே ரொம்பவே பாசிட்டிவாக வச்சுருக்குது. அப்புறம் டாப் லூசர்ஸில் பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக் சிமெண்ட் வந்து 516 பாயிண்ட் விழுந்து ஃபஸ்ட்டு இருக்குது. அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் என்ன ரீசன்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து ஒயர்ஸ் அண்ட் கேபிள் பிஸ்னஸில் வந்து ஒரு 1800 crore இன்வெஸ்ட்மெண்ட்டோட என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு மூடை செட் பண்ணியிருக்குதுன்னு தெரியல. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுமே வந்து அந்த ஸ்டாக் வந்து இவ்வளோ வச்சுட்டாங்க. அப்புறம் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 184 பாயிண்ட் வந்து விழுந்துருக்குது. ட்ரெண்ட் வந்து ஸ்டில் பேரிஷாக தான் இருக்குது. Q3 ரிசல்ட்டும் வந்து பெரிய அளவில் இம்ப்ரெசிவாக இல்லாததுனால அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் வந்து விழுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மல்டி பேக்கராக இருந்த அந்த ஸ்டாக் வந்து ரொம்பவே சரிஞ்சு ஓவர் சோல்டு சிச்சுவேஷனில் இருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்திங்கன்னா 6வது கண்டினியூஸ் டேவாக செல் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு 556 கோடிக்கு செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸ் வந்து 16வது கண்டினியூஸ் டேவாக பை பண்ணியிருக்கிறாங்க, 1727 crore பை பண்ணியிருக்கிறாங்க. கோல்டு பார்த்திங்கன்னா ஒரு 33 பாயிண்ட் வந்து விழுந்து ஒரு அவுன்ஸ் கோல்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $2,897 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. டாலர் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்குது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதோட இம்பேக்ட் வந்து கோல்டில் தெரியுது. கோல்டு இந்த அளவுக்கு விழுந்ததுக்கு அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.